அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு புதன் பெயர்ச்சியின் காரணமாக நீங்கள் மறு ஜென்மம் எடுக்கும் நேரம் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சகோதர சகாய் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி புதன் என்பதால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. வெளிநாடு செல்லும் முயற்சி இருந்த தடைகள் அகல இருக்கு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் எண்ணம் தோன்ற இருக்கு. தாய் வழி ஆதரவு உண்டுங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடியுங்க. இடம் பூமி வாங்க வேண்டும், மனை கட்டி குடியேற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்கு. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.